Now we are going to discuss today the bending of beams. So beam na already உங்களுக்கு தெரியும். What is the beam? How you can define the beam? In this lecture, what is the beam? One can ask. நிறைய நீங்க விட்டத்துல பார்த்திருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய பில்டிங்ஸ் வீட்டுல நிறைய இடத்த பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ஸ் இருக்கும். நீங்க பிரிட்ஜில் கூட பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கும்பகோணம்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நியூ நேஷனல் ஹைவே கட்டிட்டு இருக்காங்க. அதாவது திண்டிவனம் டு தஞ்சாவூர் அங்க பாத்தீங்கன்னா நிறைய இடையில பிரிட்ஜ் கட்டிட்டு இருப்பாங்க. அந்த பிரிட்ஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீம் மாதிரி சட்டம் மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் உள்ளதான் என்னன்னு சொன்னா பீம். ஆல்மோஸ்ட் இட் ஷுட் ஹேவ் எ யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். அதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பாத்தீங்கன்னா மாறவே மாறாது. அதாவது இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து உங்களுக்கு என்னன்னா இட் வில் பி யூனிஃபார்ம். நீங்க அந்த சப்போஸ் அந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இந்த சென்டர்ல எடுத்தாலும் இட் ஒன்ட் சேஞ்ச். உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு உள்ளார சப்போஸ் டாட்டர் லைனா இருந்தீங்கன்னா இந்த பீம் வந்து எப்படி இருக்கும். ஸோ இங்க ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பாத்தீங்கன்னா அதுவும் that will be equal to the area of cross section at the end. Suppose இங்க area of cross section கேட்டீங்கன்னா that will be equal. So length of the beam in general என்னன்னு சொன்னா L ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொன்னா ஒரு பீம்னு சொல்லுவோம். இட்ஸ் a rectangular beam. யூஸ்வலா இந்த மாதிரி இருக்கிறது சர்க்குலர் பீம் இருக்குமான்னு கேட்டா எஸ் இட் will be there. This is called rectangular beam. இது என்ன ஆகுனா இதை வந்து ஒரு ரிஜிட் சப்போர்ட்ல வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ரிஜிட் சப்போர்ட்ல இந்த ரெக்டாங்குலர் பீமை வச்சிருப்பாங்க. நீங்க இந்த பிரிட்ஜ் கட்டுற இடத்துல போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஜிட் சப்போர்ட் ரெண்டு பக்கமா இருக்கும். உங்களுக்கு இதுல நிறைய பீம்ஸ் அடிக்க வச்சிருப்பாங்க. அப்போ இந்த பீம் என்ன ஆகும்னா பெண்ட் ஆகும் டியூ டு இட்ஸ் ஓன் வெயிட். ஸோ த பீம் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா த பீம் when the beam bends due to its own weight. ஏன்னா அந்த பீம் வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட் உள்ளார பாத்தீங்கன்னா கம்பிகள் தான் கம்பி இருக்கும். அதுல வந்து கான்கிரீட் போட்டு நிற்பாங்க. அதுக்கப்புறம் சிமெண்ட் போட்டு உங்களுக்கு அழகா ஒரு ரெக்டாங்குலர் சட்டம் மாதிரி வைப்பாங்க. அது பாத்தீங்கன்னா ஹெவி வெயிட். மேபி இந்த பிரிட்ஜஸ் வைக்கிற பீம்லாம் பாத்தீங்கன்னா 1 டன் கூட இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ bend due to its own weight. இந்த பீம் வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு ஹரிசாண்டல் ஒரு லீனியரா இருக்கலாம். இந்த பிரிட்ஜ்ல இருக்க பீம் எல்லாம் பாத்தீங்கன்னா லீனியரா இருக்கு. ஈவன் நம்மளுடைய ஹவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இடையில பீம் கட்டிருப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா லீனியர் ஷேப்ல இருக்கும். சம்டைம் பீம் எப்படி இருக்குன்னா கேண்டிலிவரா இருக்கும். வாட் இஸ் த கேண்டிலிவர்னு பாத்தீங்கன்னா அது நம்ம கேண்டிலிவர் தேரினா சப்போஸ் சொல்லுவோம். த பீம் ஹேவ் அனதர் ஷேப். சப்போஸ் ஒரு எண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, அனதர் எண்ட்ல லோடு இருக்கும். Sorry. Yeah. So இதுதான் ஒரு எண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த எண்ட்ல இது this is fixed end. This is a loaded end. இங்க என்ன செய்திருப்பாங்கன்னா ஒரு லோட் கொடுத்திருப்பாங்க. அந்த லோடு யூஸ்வலா என்ன எடுக்கலாம்னா the mg or this is equal to w. ஸோ இதுதான் என்னன்னா லோட் கொடுத்துருப்பாங்க. அந்த லோடு ரொம்ப ஹெவியா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு எண்ட் ஃபிக்ஸ்டு ஒரு எண்ட் லோடட் எண்டா என்னன்னு சொன்னா த கேண்டிலிவர். இந்த மாதிரி ஷேப் இருக்கிறதா கேண்டிலிவர். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். நான் என்ன செய்யறேன்னா இந்த கேண்டிலிவர்ல உங்களுக்கு வந்து ஒரு சப்போஸ் நான் அந்த ஃப்ரண்ட் சைடை மட்டும் ஒரு இதுவால பிரிக்கிறேன். திஸ் வெர்டெக்ஸ் இஸ் A, this vertex is B, this vertex is C, this is D. ஸோ அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா the front face மட்டும் கவனிங்க. the vertex of this point is A. நான் என்ன செய்யறேன்னா இந்த இது மட்டும் this vertex is B, this vertex is C, this is a D. So these are the 4 vertex. So இதுதான் என்னன்னு சொன்னா ஒரு
அதனுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலர் சட்டம் மாதிரி இருக்கும். ஒரு கேண்டிலிவர்ல லோடு கொடுத்தீங்கன்னா ஒரு 2 பெண்ட் ஆகும், அனதர் 2 ஃபிக்ஸ்டா இருக்கும். அப்புறம் என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங்? ஸோ அதுதான் என்னன்னு சொன்னா பெண்டிங் ஆஃப் பீம்ஸ் தியரி. ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இன் டீடைல். நம்ம என்ன சொல்லலாம், த பெண்டிங் ஆஃப் பீம்ஸ். Bending of beam, the theory. இது இப்ப என்னன்னு பார்க்கலாம். இந்த தியரி டிஸ்கஸ் பண்ணதுக்கு முன்னாடி சப்போஸ் இந்த மாதிரி ஒரு இதை பெண்ட் பண்ணனா என்ன ஆகும்? இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த டயக்ராம்ல இதுல ஏபிங்கிற லைன் இருக்கு. நான் இந்த போர்ஷன் மட்டும் தனியா இங்க டிரா பண்றேன். கவனிங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது இங்க அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் அது மட்டும் இங்க தனியா டிரா பண்றேன். உங்களுக்கு என்னன்னா இருக்கா, இப்படி பெண்ட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த போர்ஷன் ஏ, இந்த போர்ஷன் டி, திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் சி, திஸ் இஸ் டி. நான் என்ன செய்யறேன்னா இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் எடுக்கிறேன். இந்த சென்ட்ரல், அதாவது இந்த ஏபி லைனுக்கும் டிசி லைனுக்கும் சென்டரா மிடில் வந்து ஒரு லைன் எடுக்கிறேன், ஆர் ஒரு லேயர். ஏன்னா இந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹேவிங் செவரல் நம்பர் ஆஃப் லேயர். ஜஸ்ட் யூ கேன் கட் இட் இன்டு செவரல் நம்பர் ஆஃப் லேயர். அந்த பீமை வந்து எப்பவுமே அந்த மாதிரி இமேஜின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு லேயர், சென்டர் லேயரை கன்சிடர் பண்ணுங்க. அந்த லேயர் வந்து என்ன என் லேயர். இப்போ இங்க லோடு கொடுக்கறதால உங்களுக்கு இந்த மாதிரி பெண்ட் ஆகுது. அந்த லோடு W = என்ன சொல்லலாம், இட் இஸ் ஈக்குவல் டு mg. நான் வந்து என்னன்னா ஃப்ரண்ட் வியூ மட்டும் தான் இங்க காமிச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா the AB, the above MN, above the central line we are calling the central line, it is MN. இதுல the above MN, above the MN, the central line or central layer, central line you should not use the layer. ஏன்னா லேயர் பை லேயர் இந்த பீமை நம்ம பிரிக்கலாம். அதுல சென்ட்ரல் லேயர் வந்து எம்என் சொல்றாங்க. அபோவ் த சென்ட்ரல் லேயர் எம்என், வாட் வுட் ஹேப்பன், உங்களுக்கு அந்த பெண்ட் பண்ணும்போது அங்க இருக்க ஆட்டம்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா the bond length of this atom will increase. இங்க வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்படின்னா ஒரிஜினல் பாண்ட் லென்த், ஒரிஜினலா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த பீம் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன். எந்த ஒரு லோடும் கொடுக்காட்டினா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுனா திஸ் ஏ, இது வந்து பின்னு வைக்கிறதுக்கு பதிலா பி பிரைம், இது சி பிரைம் வச்சுங்க. உங்களுக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் எங்க இருக்குன்னா இங்கே இருக்கும். இது ஏன், ஸோ இதுதான் நியூட்ரல் ஆக்சிஸ். இப்போ லோடு கொடுத்த பிறகு பெண்ட் ஆகுது. அப்பனா வாட் அபவுட் த லென்த் ஆஃப் ஏபி? ஏன்னா இங்க அரேஞ்ச் ஆயிருக்க ஆட்டம் ஒவ்வொன்றும் அதனுடைய பாண்ட் லென்த் என்ன ஆகுதுன்னா டியூ டு த டென்சைல் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா எப்படி சார் அந்த ஸ்ட்ரெஸ் ஆகும்? இங்க இதை நான் லோடு கொடுத்தேன்னா உங்களுக்கு டென்சைல் ஸ்ட்ரெஸ் எதை நோக்கி ஆக்ட் ஆகும்னா இதை நோக்கி ஆக்ட் ஆகும், த டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஸோ அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபிக்ஸ்டா இருக்கிறதால உங்களுக்கு டென்சைல் ஸ்ட்ரெஸ் எப்படி ஆக்ட் ஆகும். திஸ் இஸ் TS, டென்சைல் ஸ்ட்ரெஸ். அப்பனா அந்த MN லைனுக்கு அபோவ் லேயர், அந்த MN லேயருக்கு அபோவ் லேயர் எல்லாமே என்னன்னா it will experience tensile stress. அப்பனா the bond length between the successive atom, microscopically if you are just going to see the bond length of between the two atoms, it will increase any successive atom. பட் MN லேயருக்கு பக்கத்துல இருக்க லேயர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எலங்கேட் இருக்கும். அதுக்கு மேல இருக்க லேயர் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம், அதாவது இதை பாத்தீங்கன்னா செவரல் லேயர்ல பிரிக்கலாம். இது சென்ட்ரல் லேயரை பிரிச்சீங்கன்னா இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நிறைய லேயரை நீங்க பிரிக்கலாம். இதுல வந்து எந்த லேயர் சார் ரொம்ப எக்ஸ்டெண்ட், அதாவது எலாங்கேட் ஆகும்னா the AB லேயர், the top layer. So it will experience the tensile stress above MN. The layer AB experience the tensile stress, tensile
ஸ்ட்ரெஸ். டென்சைல் ஸ்ட்ரெஸ்னா டியூ டு த லோட், அங்க இருக்க ஆட்டம் எல்லாம் ரொம்ப அதனுடைய பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஹோல் லேயருக்கு அப்படின்னா என்னன்னா the length will increase. அதான் elongation. There is an due to this tensile stress, the AB layer will get elongated. AB layer gets elongation. Again, you can ask one question. What about the BC layer, the bottom layer? அந்த லேயர்ல இருக்க ஆட்டம்ல என்ன ஆகும்னா டியூ டு த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ், இங்க ஒரு திருவிழா ஒரு 2 ஆட்டம் இங்க இருந்துச்சுன்னா அந்த பாட்டம் லேயர்ல லோடு கொடுக்காத முன்னாடி அதே ஆட்டத்தை லோடு கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த லென்த் பட்வீன் திஸ் 2 ஆட்டம், அதே 2 ஆட்டத்தை அப்சர்வ் பண்ணீங்கன்னா அந்த லென்த் பட்வீன் த 2 ஆட்டம் த பாண்ட் லென்த் இட் வில் கீப் ஆன் டிக்ரீஸ். அப்படின்னா there is a compressive stress. அது என்ன ஆகுனா பாட்டம் லேயர் எம்எனுக்கு கீழே இருக்க லேயர் எல்லா லேயர்ல இருக்க ஆட்டமும் it will experience the compressive stress. அப்பனா என்னன்னா ரொம்ப நெருக்கமா இருக்க ட்ரை பண்ணும். அப்பனா there is an compressive stress. So the layer BC experience the compressive stress so the DC layer experiences a compressive stress, so it gets compressed. அப்படின்னா நம்ம அப்சர்வேஷன் என்ன சொல்லுதுன்னா ஒரு பீமை பெண்ட் பண்ணணும்னா அது கேண்டிலிவரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஸ்கேல நீங்க நேரம் வச்சு பெண்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு நோட் புக்கை வச்சுக்கிட்டு நீங்க இப்படி பெண்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த டாப் லேயர் வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா இட் வில் கெட் எலாங்கேட்டட், த பாட்டம் லேயர் இட் வில் கெட் கம்ப்ரஸ்ட். ஏன் எலாங்கேஷன் ஆகுதுன்னா there is a tensile stress. ஏன் கீழே கம்ப்ரஸ் ஆகுதுன்னா there is a compressive stress acting on the layer. அப்படின்னா எம்என் லேயர்ல என்ன சார் ஆகும்? இந்த சென்ட்ரல் லேயர்ல யூ கேன் ஆஸ்க் ஒன் क्वेश्चन. வாட் அபௌட் தி எம்என் லேயர்? தி லேயர், தி சென்ட்ரல் லேயர், தி லேயர் எம்என் won't experience any compressive or elongative stress. அப்படின்னா அந்த எம்என் லேயர் என்ன ஆகாதுன்னா கம்ப்ரஸும் ஆகாது, எலாங்கேஷனும் ஆகாது. அதுதான் நம்ம என்னன்னா இந்த சென்ட்ரல் லேயர், இங்க இருக்க இந்த சென்ட்ரல் லேயர் மேபி யூ கேன் யூஸ் த டிஃபரெண்ட் கலர் ஆர் யூ கேன் யூஸ் ஹைலைட்டர். நீங்க வந்து இந்த இங்க இந்த எம்என் லேயர் நான் இங்க ட்ரா பண்ணியிருக்கேன், இந்த சென்ட்ரல் லேயர் இதுக்கு நடுவில் வரீங்க நமக்கு இட் பி even more clear. So yeah, எல்லாருக்கும் தெரியுது. இந்த சென்ட்ரல் லேயர் எக்ஸாக்டா சென்ட்ரல்ல இந்த சென்ட்ரல் லேயர் வந்து என்ன ஆகுதுன்னா இட் ஒன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி கம்ப்ரெஷன், எனி எலாங்கேஷன். அப்படின்னா இந்த லேயர் தான் எம்என் லேயர். த எம்என் லேயர் இஸ் கால்ட் த நியூட்ரல் ஆக்சிஸ் ஆர் நியூட்ரல் லேயர். நியூட்ரல் ஆக்சிஸ் ஆர் நியூட்ரல் லேயர். இந்த மாதிரி லேயர் தான் என்னன்னா நம்ம மேக்சிமம் என்னன்னா அபோவ் விச், அதாவது அந்த சென்ட்ரல் லேயர் என்ன ஆகுதுன்னா எலாங்கேஷன் ஆகுது, கம்ப்ரெஷன் ஆகுது. மேல இருக்க லேயர்ல என்ன ஆகுதுன்னா எலாங்கேஷன் ஆகும், கீழே இருக்க லேயர்ல என்ன ஆகுதுன்னா கம்ப்ரெஷன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். அந்த பீம் பெண்டா ஆனிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் நீங்க பார்க்கலாம். ஈவன் பழைய பில்டிங்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் என்ன ஆகுனா அந்த மேல இருக்க அந்த வெயிட்டை தாங்க முடியாத நடுவில் இருக்க பீம் என்னன்னா கொஞ்சம் பெண்ட் ஆயிருக்கும். நிறைய ஓல்டு பில்டிங்லாம் பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த லோடு தாங்க முடியாத இட் வில் பெண்ட். அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா யூ கேன் ஜஸ்ட் கிளாசிஃபை த நியூட்ரல் ஆக்சிஸ், த எலாங்கேட்டிவ் ஆக்சிஸ் அஸ் வெல் அஸ் த கம்ப்ரெசிவ் ஆக்சிஸ். இப்போ நான் என்ன செய்யறேன்னா ஒரு ரெக்டாங்குலர் சட்டத்தை எடுத்துட்டு வளைக்கிறேன், இந்த பெண்ட் பண்றேன். ஸோ அதுக்கு நம்ம போகலாம். யூ கேன் டேக் த ஒன் ரெக்டாங்குலர் பீம். Maybe I can take this on. இங்க பாத்தீங்கன்னா இங்க ட்ரா பண்ணிக்கலாம் ஒரு ரெக்டாங்குலர் பீம்.
எடுத்துக்கிட்டு இதை வளைக்கிறேன். நான் என்ன செய்யணும், ரெண்டு பக்கமும் லோட் கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் லோட் கொடுக்குறேன், டபுள்ங்கிற லோட், இங்கேயும் லோட் கொடுக்குறேன், டபுள்ங்கிற லோட். அப்ப என்ன செய்யணும், இது பெண்ட் ஆகும். பெண்ட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்குன்னா, இந்த லோடு இதனுடைய லென்த் ஆஃப் த பீம் என்னன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரிஜினல் லென்த் எதுன்னு வச்சுக்கோங்க. இதனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இது வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இந்த பீமுக்கு வந்து என்ன இருக்குன்னா, இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கும். ஸோ அதை நான் காமிக்கவே இல்லை. ஸோ யூ கேன் சூஸ் திஸ். இதை எடுத்துக்கிட்டு யூ கேன் ட்ரா த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். சாரி, ஓகே ஃபைன், நான் இதிலே ட்ரா பண்ணிடுறேன். This is the area of cross section. இதுதான் ஒரு பீமோட இது. இதனுடைய பிரெத் வந்து பீம் கூட வச்சுங்க, இதனுடைய திக்னஸ் வந்து டீன்னு வச்சுங்க. ஸோ இதுதான் 3 டைமென்ஷன், லென்த் டீங்கிறது திக்னஸ், பிங்கிறது பிரெத், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யறேன்னா, இந்த இதை பெண்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல மட்டும் காமிக்கிறேன் என்ன நடக்கும். இந்த ஃப்ரண்ட் லேயர் மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. திஸ் ஃப்ரண்ட் ஃபேஸ் ஆஃப் த பீம் மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன நடக்கும். ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அழகா இந்த டாப் லேயர் வந்து இந்த மாதிரி பெண்ட் ஆகும். இந்த பாட்டம் லேயர் வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி பெண்ட் ஆகும். ஸோ அப்படின்னா சென்டர்ல நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்கும், அதை ட்ரா பண்ணிக்கிங்க. சென்டர்னா the above the distance between the top as well as the bottom layers, they are equal. இதுதான் நம்ம என்ன சொல்லலாம், the central layer. is central layer சொல்லுவோம். The AB, that is a layer above the central layer. Here MN, that is the central layer. You can call this is a DC, the bottom layer. இப்போ இதனுடைய லென்த், ஒரிஜினல் லென்த் எல்லாம் தெரியும். இந்த சென்டர் லேயர்ல இருந்து டாப் லேயரோட டிஸ்டன்ஸ் நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா, this distance is x. அப்படின்னா இந்த பாட்டம் லேயரும் சேம் டிஸ்டன்ஸ் தான், தட் இஸ் ஆல்சோ எக்ஸ். இது பெண்ட் பண்ணும்போது தட் அதாவது எம்என் நியூட்ரல் ஆக்சிஸ்க்கு மேல இருக்க லேயர்ஸ்லாம் என்னன்னா, இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் டென்சைல் ஸ்ட்ரெஸ். அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் எங்க இருக்குன்னா, இந்த ஸ்ட்ரெஸ், இந்த ஃபோர்ஸ் வந்து இது இந்த பக்கம் எலாங்கேட் ஆகும், இது இந்த பக்கம் எலாங்கேட் ஆகும். ஸோ அப்படின்னா இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ் லைக் தட், லைக் த டாப் லேயர் it will experience a force opposite direction, that's why it's getting elongated. ஆனா நான் கொடுக்குற லோடு எங்க கொடுக்குறேன்னா, இந்த ரெண்டு எண்ட்ல மட்டும் நான் கொடுக்குறேன், இங்க கொடுக்குறேன், இங்க கொடுக்குறேன். அதே கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இங்க பாத்தீங்கன்னா, டியூ டு த லோட் எப்படி ஆக்ட் ஆகுனா, உங்களுக்கு இன்வர்ட்ல ஆக்ட் ஆகும். ஜஸ்ட் யூ கேன், தீஸ் ஆர் த அப்சர்வேஷன் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு டென்சிவ் ஸ்ட்ரெஸ் எங்க ஆக்ட் ஆகும், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எங்க ஆக்ட் ஆகும், லோடு கொடுத்தா உங்களுக்கு அழகா தெரியும். நீங்க என்ன செய்யலாம்னா, ஒரு ஸ்கேல் வச்சு வளைச்சு பார்க்கலாம். ஸோ அதை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்ன செய்யறேன்னா, the radius of the curvature, ஏன்னா இது பெண்ட் பண்ணனா இட் will looking like arc of the circle. இதை பாருங்க, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா ஒரு arc of the circle மாதிரி இருக்கு. அப்படின்னா ஒரு arc of the circle நீங்க என்ன டிஃபைன் பண்ணலாம், what is the radius of curvature? அப்படின்னா I am taking the radius of curvature at some point. This point you can call it, this is O. நான் என்ன செய்யறேன்னா, இந்த சென்டர் லைன்ல ஒரு ரெண்டு பாயிண்ட் சூஸ் பண்றேன். The point is called P, another point is called Q. அப்படின்னா the angle subtended at the radius of the curvature, the center of radius of the curvature, theta, in the P as well as the Q. இது எவ்வளவு ஆங்கிள் சப்ஸ்டெண்ட் பண்ணா நான் வந்து என்ன வச்சுக்கிறேன், தீட்டா வச்சுக்கிறேன். நான் இந்த லைன் என்னன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்க கட் பண்ற பாயிண்ட், அதாவது டாப் லேயர்ல கட் பண்ற பாயிண்ட் Q பிரைம் வச்சுக்கீங்க. இந்த P ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அந்த லைனை. அதே போல இங்க கட் பண்ற லைனை வந்து P பிரைம் வச்சுக்கீங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்னா, what is the length of PQ? So you can define the first definition, the length of the arc length of PQ. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்க் மாதிரி இருக்கு. ஸோ the arc length of PQ that will be equal to, யூஸ்வலா என்ன சொல்லுங்கன்னா, the PQ length, இந்த லென்த் வேணும்னா நீங்க என்ன செய்யணும்,
the radius of the curvature r ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ், நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து அந்த சென்டர் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து r ன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா r டைம் த தீட்டா, த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லலாம், த ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர். யூஸ்வலாக நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன படிச்சிருக்கீங்கன்னா, த ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் தீட்டானா வாட் இஸ் ஆர்க் லென்த், ஏபினா என்னன்னு சொல்றீங்கன்னா r டைம் தீட்டா. திஸ் இஸ் a mathematical definition. இங்க அப்பனா PQ ஓட லென்த் என்ன வரும்னா the capital R times theta. Now the arc length of P prime Q prime, the arc length of, now I am going to measure the arc length of P prime Q prime. அதாவது இதோட லென்த் எவ்வளவு கண்டுபிடிக்க போறேன். What is this length? இத வந்து R தீட்டான்னு சொன்னா, இது என்னன்னா தீட்டா டைம்ஸ் த லென்த் எவ்வளவுனா இதுவரையும் 6, இந்த லென்த் வந்து x, அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து the AB லேயரோட லென்த் x. அப்படின்னா r plus x. Now our new radius of the curvature is r plus x from the top layer. அப்படின்னா r plus x time theta. இது வந்து r theta சொல்ல முடியாது, r plus x time the theta. இங்க வந்து அதனுடைய arc length of the P prime Q prime theta times r plus x. Now, what is the linear strain experienced by the due to the bending of beams or by the beams? So you can define what is the linear strain. ஏன்னா இது வந்து என்னன்னா லென்த் சேஞ்சஸ் தான் மெஷர் பண்றோம். அந்த பீமை வந்து இங்க ஒரு எண்ட்ல பிடிச்சிருக்காத ஜஸ்ட் பெண்ட் பண்ணி we are observing what is a linear strain. அப்படின்னா you can define the linear strain is equal to the change in length. What is the change in length? Usually in a linear strain solna the change in length divided by the original length. இத நாம சொல்றோம். நமக்கு ஒரிஜினல் லென்த் எது சார் இதுன்னு கேட்டா அந்த நியூட்ரல் ஆக்சிஸ். ஏன்னா அதுதான் நமக்கு என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. நீங்க டவுன்வர்ட் டைரக்ஷன் பெண்ட் பண்ணாலும் சரி, அப்போர்ட் டைரக்ஷன் பெண்ட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா எந்த அளவுக்கு உங்களால வளைக்க முடியுமோ எலாஸ்டிக்லி அந்த மெட்டீரியலை வளைச்சாலும் சரி, உங்களுக்கு அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் லென்த் சேஞ்ச் ஆகாது. அப்படின்னா ஒரிஜினல் லென்த் யூ ஹேவ் டு டிஃபைன் ஹியர் த ஒரிஜினல் லென்த், த ஒரிஜினல் லென்த் இஸ் ஈக்குவல் டு PQ. அந்த PQ லென்த், அதாவது இந்த லென்த் தான் என்னன்னா ஒரிஜினல் லென்த், இது மட்டும் சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ அப்படின்னா அந்த நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ல இருக்க அந்த சப்டெண்டட் ஆங்கிள் தீட்டாவில் பார்த்தீங்கன்னா the PQ is the original length. அதனுடைய வேல்யூ தான் என்னன்னு சொன்னா r time theta. What is the change in length? Because we know the extended length, extended arc length P prime Q prime, that is r plus x time theta. அப்புறம் what is the change in length? Calculate பண்ணீங்கன்னா the change in length of arc of the beam. So you got to define the change in length is equal to the P prime Q prime, that is the extended, the top layer like on the P prime Q prime on the portion it is get elongated minus the original length, that is PQ. This is this is extended arc length due to the tensile stress. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் லென்த் அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருக்குது. இத ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி P prime Q prime we have defined r plus x time theta minus PQ என்னன்னு சொன்னா r theta. இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உள்ளார உங்களுக்கு என்னன்னா r times theta it's r theta plus x time theta it's x theta minus r theta. You can cancel r theta. So the change in length என்ன கிடைக்குன்னா x time theta. So இதுதான் உங்களுக்கு என்னன்னா you are defining the change in length. அப்பனா linear strain என்ன சார் வரும் அப்படினு கேட்டினா the change in length எவ்வளவு கிடைக்குன்னா x theta. ஒரிஜினல் length என்னன்னா அந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருக்க length r theta. So this should be equal to theta நீங்க என்ன செய்யலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் x divided by r. So this is a linear strain. So this is called linear strain. Once நமக்கு linear strain தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன டிஃபைன் பண்ணலாம் வாட் இஸ் யங்ஸ் மாடுலஸ். ஏன்னா எப்பவுமே என்னன்னா ஷேரிங் ஸ்ட்ரெயின்னா ரிஜிடிட்டி மாடுலஸ், லீனியர் ஸ்ட்ரெயின்னா யங்ஸ் மாடுலஸ்.
volumetric strain the bulk modulus. அப்பனா நம்ம we have to compare, we have to define what is the Young's modulus of this material. அப்படின்னா என்ன செய்யறேன்னா the Young's modulus you can define for this linear strain. The Young's modulus எப்படி define பண்ணீங்கன்னா the Young's modulus the capital Yங்கிற சிம்பலால குறிப்போம். That will be equal to the linear stress over linear strain. So அப்படின்னா இதுல இருந்து நீங்க என்ன டிஃபைன் பண்ணணும்னா what is the linear stress மட்டும் ஒரு சைடு வச்சீங்கன்னா the linear stress that should be equal to the Young's modulus times the linear strain. இதை rearrange பண்ணீங்கன்னா இந்த denominatorல இருக்கிறதா அந்த பக்கம் போச்சுன்னா it will goes to the numerator. So linear strain. Suppose this linear stress you can call y times the linear strain. We know already, we know the value of the linear strain. You can take this is equation number 1. From 1 you can write it the linear strain of x by tau. This is a linear stress. This is called linear stress. ஆனா நமக்கு linear stressனா என்ன சொல்றோம், force per unit area. அது மறந்துடாதீங்க. The stress is equal to force per unit area. இந்த டெஃபினிஷன் நம்ம ஆல்ரெடி தெரியும். ஆனா இங்க நம்ம என்ன எடுத்துக்கணும், லேயர் பை லேயர் எடுத்துக்கிறதால you would take the small area of cross section. அதாவது இந்த லேயர்ல இந்த லேயர் ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இது இட்ஸ் 3 dimensional beam. இங்க வந்து பாத்தீங்கன்னா the area of cross section, the small, இது வந்து என்ன ஒரு ஸ்மால் ஏரியா டெல்டா ஏபிங்கிற லேயர்ல கிராஸ் செக்ஷன். நீங்க வந்து இந்த லேயர் இப்படி கனெக்ட் பண்ணலாம். 3D லேயரா இருந்தா இப்படி வரும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த ஸோ இதான் ஆக்சுவலி 3D பீமாவா இருக்கும். நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கோம். அப்படின்னா அந்த ஏபி லேயரோட திக்னஸ்ல இருக்க அந்த டெல்டா மேபி இதனுடைய திக்னஸ், இந்த லேயரோட திக்னஸ் வந்து என்னன்னு வச்சுக்கலாம் ஒரு ஸ்மால் திக்னஸ். அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கல. யூ கேன் டேக் திஸ் இஸ் ஸ்மால் திக்னஸ். நீங்க இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணலாம். அதுல இருக்க அந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் டெல்டா ஏன்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா வாட் இஸ் the stress acting on the AB layer of area of cross section delta n கேட்டீங்கன்னா the force per unit area, that is area that is equal to delta A of the AB layer. அப்படின்னா நீங்க என்ன செய்யலன்னா the linear stress இது கொஞ்சம் remodify பண்ணிடலாம். The linear stress equal to the linear force or the force divided by the delta A. அப்படின்னா the force is equal to y times x by r into the delta A. And the பக்கம் போயிடுச்சுன்னா it goes to the numerator. So it will be in multiplication. இதுதான் this much amount of tensile force acting on the AB layer. So you can take this equation number 2. The amount of force acting on a AB layer, the top layer of the beam. இப்போ நம்ம என்ன டிஃபைன் பண்ணா what is the moment of this force? நம்ம ஆல்ரெடி மொமெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். With respect to the force time, the distance, the perpendicular distance from the point of interest, அதுதான் மொமெண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெக்சர்லயே நான் உங்களுக்கு என்னன்னு டிஃபைன் பண்ணேன், நீங்க அதை வாட்ச் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So the moment of this force on the AB layer about the neutral axis, moment of this force about the MN, the neutral axis on the AB layer, AB equal to, now என்ன செய்யறேன்னா the moment of the force that will be equal to, என்ன சொல்றேன்னா the force time the perpendicular distance. அதாவது MN லேயர்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் அந்த AB லேயர் பர்பெண்டிகுலரா இருக்க டிஸ்டன்ஸ்னா x. இதுதான் இங்க சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க இந்த இது, ஏன்னா நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா பாருங்க, இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து the distance of the AB layer is x distance. அப்படின்னா ஃபோர்ஸ் எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா that is a tensile force. அதுதான் நாம இப்போ எவ்வளவு கால்குலேட் பண்ணோம் into this perpendicular distance of the AB layer from the neutral axis. ஏன்னா இங்க பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நியூட்ரல் ஆக்சிஸோட லென்த் மட்டும் தான் சேஞ்ச் ஆகாது, அதனால அதை சொல்லிக்கிறோம். So this should be equal to
இது வந்து ஏபி லேயர்ல மட்டும்தான் இப்போ இது வரைக்கும் கால்குலேட் பண்றோம் மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். த ஃபோர்ஸ் என்னன்னா யங்ஸ் மாடுலஸ் டைம் எக்ஸ் டைம் த கேபிட்டல் ஆர் டைம்ஸ் த டெல்டா ஏ இன்ட்டு திஸ் இஸ் அ ஃபோர்ஸ் டைம்ஸ் எக்ஸ். திஸ் இஸ் அ மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா y into x into x square divided by r times delta a. இதுதான் ஏபி லேயர்ல ஆக்ட் ஆகக்கூடிய the moment of the force. ஆனா ஏபி லேயருக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கும். நியூட்ரல் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா இங்க இந்த டயக்ராம் இங்க ஒரு வாட்டி போறேன். இது டாப் லேயர் ஏபி லேயர்னு சொல்லுவோம். there is a neutral axis, there is a bottom layer. Maybe my diagram is not perfect. Anyway, it will be fine. This is Mn, this is AB, this is DC. So அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஏபி லேயர் மட்டும் இருக்காது, there is a several layer. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏரியா இங்க இருக்கும், இங்க இருக்கும், இங்க இருக்கும். அப்பனா what is the moment of the force acting on all layers? So above Mn, the moment of the force acting above Mn on all layers is equal to, you go to sum of this moment of force. நீங்க என்ன செய்யணும், you go to just take the summation. ஒரு simple I போட்டுருங்க. Young's modulus of the beam is constant, the radius of the curvature is constant, but உங்களுக்கு எந்த லேயரோட டிஸ்டன்ஸ் மட்டும் வேரி ஆயிட்டு இருக்கும். இட்ஸ் xi ஸ்கொயர் டைம்ஸ் the area of cross section. எல்லாமே என்னன்னா ஒரு யூனிஃபார்ம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஒவ்வொரு லேயரும் யூனிஃபார்ம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அச்சீவ் பண்ணிக்கிறோம். அதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ் மட்டும் ஒன்று உங்களுக்கு என்னன்னா வேரி ஆயிட்டு இருக்கும். பாருங்க, இதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஒன்று வச்சுங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் x2, இதோட டிஸ்டன்ஸ் x3. அப்படின்னா இந்த ஐ கேன் ரன் ஓவர் ஃப்ரம் த 1 to up to n லேயர். உங்களுக்கு nth லேயர் ஏபி லேயர் ஆச்சுன்னா it will go up to n லேயர். அப்படின்னா என்ன செய்யலாம்னா கான்ஸ்டன்ட் தான் நீங்க வெளியில எடுத்துக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட்லாம் வெளியில எடுத்துட்டீங்கன்னா the capital Y is constant, the radius of the curvature is constant, this is Young's modulus, this is the radius of curvature. அப்பனா உள்ளார என்ன இருக்குன்னா I equal to 1 to the small n delta A, each layer area of cross section time xi square, the each layer distance from the neutral axis. And I இங்க 1 போட்டீங்கன்னா it's a first layer, I equal to 2 போட்டீங்கன்னா this is second layer. So அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு லேயரோட டிஸ்டன்ஸ் this is a neutral axis. இந்த summation quantity தான் என்ன சொன்னா the geometrical moment of inertia. So you can Ig, you can just use a symbol that will be equal to I equal to 1 to n. ஏன்னா இதோட ஜாமெட்ரி பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாஸை பொறுத்து கால்குலேட் பண்ணல, ஜாமெட்ரியை பொறுத்து கால்குலேட் பண்ணதால் it's geometrical moment of inertia. So the Ig, it's equal to this value. You can call this Ig as geometrical moment of inertia. This is a, oh my god, again we are facing some issue. Anyway, it's not a problem. This is a geometrical moment of inertia. We are just experiencing. So அப்பனா இதை என்னன்னு போட்டோம்னா the moment of the force acting on the above Mn layer, it will be equal to y times Young's modulus time, the Ij geometrical moment of inertia times the radius of the curvature. This is the moment of the force. So in your textbook, what actually they are using for the geometrical moment of inertia, yeah, they didn't say anything about that. Just they stopped up to the geometrical moment, the moment of the forces acting on layers. So y time Ig time, this is the moment of the force, moment of the force acting on all layers. நீங்க வந்து இது என்னன்னா it will be true for the compressive force. ஏன்னா இது டாப் வச்சு டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா this expression true for all the layers. இங்க வந்து பாத்தீங்கன்னா bottom layer there is a compressive force it will act. So you can call this as a compressive force. So இதுக்குமே என்னன்னா it will be in general, this is a true case. Suppose the sum of the moment of the force acting on all layers is the internal bending moment, or which, yeah, இதை வந்து என்னன்னு சொன்னா this is the internal bending moment. This is important.
So you can call this is called internal bending moment of the beam. ஏன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பெண்டிங் மொமெண்ட் எக்ஸ்டர்னலா நம்ம கொடுக்கல, எக்ஸ்டர்னல் லோடு கொடுக்கறதால இட் வில் ஆக்ட் அஸ் இன்டர்னலி. அப்படின்னா இன்டர்னலா இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் த பெண்டிங் மொமெண்ட். இந்த ஒன்னு அந்த பெண்டிங் மொமெண்ட்ஸ் டியூ டு த டென்சைல் ஸ்ட்ரெஸ். டென்சைல் ஸ்ட்ரெஸ் எப்படி ஆக்ட் ஆகும்? நியூட்ரல் லேயர்ல இருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் x. அப்படி இல்லாட்டினா அந்த இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் எதனால ஆகும்னா டியூ டு த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ். அப்படின்னா கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் எப்படி ஆக்ட் ஆகும்? த சென்ட்ரல் லேயர்ல இருந்து அதனுடைய டிஸ்டன்ஸ் x. ஸோ அப்படின்னா the moment of the bending of the beam is called internal bending moment. So internal bending moment of the beam என்னன்னு கேட்டாங்கன்னா you got to use this expression. இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பீரியட்ல யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் பெண்டிங்ல யூஸ் பண்ண போறோம். இது இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. So what is the geometrical moment of inertia for the rectangular as well as the circular section? One can ask. So here சப்போஸ் இஃப் யூ ஹேவ் ஒரு பீம் வந்து எடுத்துக்கிறீங்க, நீங்க வந்து அந்த பீம் வந்து ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். இந்த கேஸ் 1 நீங்க எடுத்துக்கிற பீம் வந்து ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பீமை வந்து என்ன செய்றீங்கன்னா பெண்ட் பண்றீங்க. இது சர்க்குலர், இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இஸ் சர்க்குலர். சோ அப்பனா வாட் இஸ் த ஜியோமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? த ஜியோமெட்ரிக்கல் moment of inertia of circular cross-sectional beam or a beam of circular cross-section. Moment of inertia of a beam of circular cross-section, that will be equal to the geometrical moment of inertia Ig equal to என்ன சொன்னா the pi the radius power 4 divided by that value will be 4. இதுதான் என்னன்னா the geometrical moment of inertia of the circular cross sectional beam. So அப்படினா அந்த பீமோட கிராஸ் செக்ஷன் பாத்தீங்கன்னா it will be looking like circle. இந்த மாதிரி சர்க்கிளா இருக்கும். இங்க இருந்து அந்த பீம் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும். சோ இதுதான் சர்க்குலர், சாரி இங்க இப்படி போட்டுக்கலாம். இதான் என்னன்னா சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். இதுதான் அதோட ஜியோமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்படின்னா வாட் இஸ் தி இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்? therefore internal bending moment is equal to the y times the Young's modulus. இங்க என்ன இருக்குன்னா நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் you can take this is a 2. already we can define one. The Young's modulus divided by the radius of the curvature times Ig. Ig is the geometrical moment of inertia. ஒரு circular cross sectionக்கு என்ன வரும்னா the geometrical moment of inertia pi r power 4 divided by 4. This is the internal bending moment. யூஸ்வலா என்னன்னா இதோட யூனிட் எழுதுனா இன்டர்னல் பெண்டிங் மொமெண்டோட உங்களுக்கு ஆல்ரெடி பெண்டிங் மொமெண்டோட யூனிட் என்னன்னு சொல்லிடலாம்னா நியூட்டன் மீட்டர். அதான் the moment of the force இல்லைன்னா அந்த இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட். நீங்க இதை எழுதி பாருங்க, you will get the same answer, நியூட்டன் மீட்டர். நெக்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா சப்போஸ் நம்ம எடுத்துக்கிற பீம் வந்து ஒரு இப்ப நம்ம முன்னாடி காட்டின எக்ஸாம்பிள்ல என்ன இருக்குன்னா இதுவா இருந்துச்சுன்னா, முன்னாடி காட்டின எக்ஸாம்பிள் போல ஸ்கொயர் கிராஸ் செக்ஷனா இருந்துச்சுன்னா ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். இது வந்து என்ன சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். நான் எடுத்துக்கிற பீம் வந்து என்னன்னா சப்போஸ் சோ இந்த மாதிரி ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். இந்த கிராஸ் செக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதா, இட்ஸ் அ ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். அதனுடைய பிரெத் பீன்னு வச்சுக்கலாம், திக்னஸ் டீன்னு வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லென்த் வந்து எல்னு வச்சுங்க. So what is the geometrical moment of inertia? The Ig for the rectangular cross section of a beam. இந்த சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் என்ன சொன்னோம், இதுக்கு பாத்தீங்கன்னா the geometrical moment of inertia என்ன வரும்னா the breadth times the thickness t ன்னு சொல்லிக்கலாம். சில புக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா d ன்னு சொல்லியிருக்காங்க. it's equal to either d
T or D. D cube divided by 12. இதுதான். இல்லைன்னா இதை எப்படி சொல்லுவாங்கன்னா உங்களுடைய டெக்ஸ்ட்ல B, the thickness is called T equal to D cube by 12. So அப்படின்னா what is the internal bending moment for the square the rectangular cross section? உங்களுடைய அந்த cross section பாத்தீங்கன்னா அந்த பீமுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதனுடைய breadth B வச்சுங்க, thickness வந்து இங்க D வச்சுங்க. So what is the internal bending moment? One can ask. So the internal bending moment it will be equal to again the Young's modulus divided by the radius of the curvature times the geometrical moment of inertia. The value is B D cube by 12. So this is also having the unit Newton meter. So இதுதான் இந்த மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும், the internal bending moment of the circular cross section என்ன யூஸ் பண்ண போறீங்க, the internal bending moment of the square cross section. இந்த ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன படிக்க போறோம்னா the uniform bending theory, non uniform bending theory. ஏன்னா யூனிஃபார்ம் பெண்டிங்கும் நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கும் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. லேபுக்கு வந்தீங்கன்னா நாங்க இதர் நான் யூனிஃபார்ம் ஆப்போம் இல்லைன்னா யூனிஃபார்ம் ஆப்போம். தட் இஸ் பேஸ்ட் ஆன் தி சிலபஸ். அதனால இதை மட்டும் அந்த கடைசி ரிசல்ட்டை மட்டும் கம்மா பார்த்துக்கோங்க. வாட் இஸ் இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட், ஹவு யூ கேன் அரைவ் திஸ் இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் ஃபார் த சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் அஸ் வெல் அஸ் த ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன். ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு நிமிஷம். எஸ், யா, நவ் ஐ திங்க் அவர் கிளாஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். உங்களுக்கு ஏதாவது இப்போ இன்னைக்கு நடத்துனதுல டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஆங்கிள் சேஞ்ச் ஆகும் சார். உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस, டவுட்ஸ் இன்னைக்கு நடத்துனதுல டெரிவேஷன்ல இருந்துச்சுன்னா கேட்கலாம். நான் இந்த வீடியோவை திரும்ப போடுறேன். சப்போஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா ரெக்கார்டிங் லெக்சர்ஸ் தான் உங்களுக்கு வந்துடும். ஈவினிங் உங்களுக்கு நான் இதை போட்டுறேன். இந்த பெண்டிங் மொமெண்ட்ஸ் ஆஃப் த பீம்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? அந்த நியூட்ரல் லேயர்னா இந்த கிளாஸ்ல என்ன நாம பார்த்தோம்னா, ஜென்ரலா ஒரு பீமை பெண்ட் பண்ணனா உங்களுக்கு மேல இருக்க லேயர் என்ன ஆகுதுன்னா எலாங்கேஷன் ஆகுது. அதே கீழே இருக்க லேயர் என்னன்னா இட் வில் கெட் கம்ப்ரஸ்ட். அப்புறம் சென்ட்ரல் இருக்க லேயர் என்னன்னா இட் நெய்தர் எக்ஸ்டெண்ட் ஆர் கம்ப்ரஸ்ட். அப்படின்னா இட்ஸ் நியூட்ரல் ஆக்சிஸ். அப்புறம் நியூட்ரல் ஆக்சிஸை பொறுத்து மேல நிறைய லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயர்ஸ் எல்லாமே என்னன்னா நீட்சி அடையும், அதாவது எலங்கேஷன் ஆகும். கீழே இருக்கிற லேயர்ஸ் எல்லாமே என்னன்னா குறுக்கம் அடையும், அதாவது கம்ப்ரஸ் ஆகும். அப்படி ஆகும்போது we have to calculate what is the force acting on the each layer. அதுல என்ன ஒரு குவான்டிட்டி டிஃபைன் பண்ணா the geometrical moment of inertia என்னன்னு டிஃபைன் பண்ணோம். ஸோ அந்த geometrical moment of inertia யூஸ் பண்ணி சர்க்கிள் கிராஸ் செக்ஷன் என்னன்னு சொன்னோம், ஸ்கொயர் கிராஸ் செக்ஷனுக்கு என்னன்னு சொன்னோம். அந்த எல்லா மொமெண்ட்ஸையும் ஒவ்வொரு லேயர் மேல ஆக்ட் பண்ற எல்லா மொமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணா தட் இஸ் கால்ட் த இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் த பீம். இந்த இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் த பீம் இந்த ரிசல்ட் தான் நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போற தியரிக்கு யூனிஃபார்ம் பெண்டிங், நான் யூனிஃபார்ம் பெண்டிங் யூஸ் பண்ண போறோம். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் நவ் if you have any questions or doubt. சார், நான் ஆல்ரெடி இன்னும் சில இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாருமே இருக்கீங்க. உங்களுக்கு மண்டே கண்டிப்பா குயிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்குள்ள ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்றது போல இருக்கும். ஆல்ரெடி போர்ஷன் சொல்லிட்டேன். எந்த வரையும்னா டார்ஷனல் பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட் வரையும் உங்களுக்கு வீடியோ இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டா லிங்க் மட்டும் ஷேர் பண்றேன். ஸோ அது வரையும் பாத்துங்க. உங்களுக்கு அசைன்மெண்ட் என்னன்னா என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணாலும் ஓகே, அதுலயும் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாம் இருக்கும். ஆனா எனக்கு என்னன்னா ப்ராப்பர் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிடணும், குயிஸ் ரெகுலரா அட்டன் பண்ணணும். ஆனா 31 பேர் தான் அது வரைக்கும் 36 பேர் மேக்ஸிமம் வரீங்க. நிறைய பேர் மிஸ் ஆகுறீங்க. மிஸ் ஆகிறவங்கள்ட்ட கண்டிப்பா சொல்லிடுங்க. அவங்களுக்கு 0 மார்க் இருந்துச்சுன்னா எனக்கு கேட்கக்கூடாது. அவங்க இன்டர்னல்ல ஃபெயில் ஆனா திரும்ப வாய்ப்பு தருவாங்களா, இன்டர்னல் எழுத முடியுமா, எதுவுமே தெரியல. திரும்ப கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி என்ன ரூல்ஸ் சொல்றதோ அதுதான் ஃபாலோ பண்ணணும். நீங்க ரெகுலரா கிளாஸஸ் அட்டன் பண்றீங்க, ரெகுலரா அசைன்மெண்ட் சப்மிட் பண்றீங்க, உங்களுக்கு ரெகுலரா என்னுடைய லெக்சர்ஸ் வாட்ச் பண்றீங்கன்னா யூ வில் கெட் அட்லீஸ்ட் நான் கன்சிடர் பண்ணுவேன் சில பேர் 4 மார்க் வாங்கினாலும். ஆனா எதுவுமே பண்ணாத, எதுவுமே கிளாஸ் வராத இருக்கவங்களுக்கு கண்டிப்பா மார்க் கிடையாது. அதையும் நான்
தெளிவா சொல்லிடுறேன். எதுவுமே ரெஸ்பான்ஸ் ஆகுறவங்களுக்கு 0 மார்க் தான் என்னால கொடுக்க முடியும். ஏன்னா எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டபிள். நீங்க 31 பேர் இருக்கீங்கன்னா இது யார் யார் இன்னைக்கு கிளாஸ் வந்தீங்கன்னா ஐ கேன் டேக் த அட்டெண்டன்ஸ். இன்னைக்கு யார் யார் இருக்கீங்க யார் யார் இல்லைன்னு சொல்லிட்டு இதுல அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டீங்க. நான் குரூப்லயும் ஒரு வாட்டி போறேன். இப்போ இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சார் அந்த லெக்சரர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல எனக்கு எதுவும் டவுட் இல்ல, எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா we can just wind up our session. யாராவது மைக்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுறீங்களா? சில 1 மார்க் பின்னால டெஃபினிஷனா சார்? எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? எஸ் சார். ஸ்டூடண்ட்ஸ் சார் கேக்குதா அஜய்? நாங்க சொல்றது உங்களுக்கு கேட்கலையா சார்? அஜய் குமார், அப்துல் ரஹ்மான், அபினா சார் எஸ் சார் இங்க தான் இருக்கும். எல்லாம் இருக்கு சார். ரிஷிராம் சார் இருக்கும் சார் இருக்கு சார் இருக்கும் சார். எல்லாரும் இங்க இருக்கீங்களா இல்ல வேற எங்க இருக்கீங்களா? இங்க தான் சார் இருக்கோம். ராகுல் ஸ்ரீ மைக் ஆஃப் பண்ணி திரும்ப ஆன் பண்ணுங்க சார். I can't hear you. What's up? சார் இப்ப சார் கேக்குதா சார்? எல்லாரும் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். One second. Yeah, now I can hear you. Yeah, fine. குயிஸ்ல 1 மார்க் டெஃபினிஷனா சார்? It's a 1 mark. First quiz வந்து எப்பவுமே 1 mark. 4 ஆப்ஷன் உங்களுக்கு நான் தந்துருவேன். நான் அடுத்த லெக்சர்ஸ்ல இருந்தா உங்களுக்கு தருவேன். மேபி அது எப்படி நீங்க ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்காது. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிருந்தீங்க, நீங்க எல்லாத்தையும் பாயிண்ட் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். எத்தனை லெக்சரர் சார்? லெக்சர்ஸ் அப் டு டார்ஷனல் பெண்டுலம் லெக்சர் நம்பர் 88 வரையும் நினைக்கிறேன். லெக்சர் நம்பர் 8 வரையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்க பாத்துக்கங்க. இது கடைசி நேரத்துல பெண்டுலம் உண்டா சார்? இல்ல, இது டார்ஷனல் பெண்டுலம் எக்ஸ்மெண்ட் வரையும் உண்டு. எஸ், உங்களுக்கு அது நேத்தே போஸ்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அது வரையும் உண்டு. இந்த பெண்டிங் ஆஃப் பீம்ஸ் கிடையாது. 1 மார்க் மட்டும் தானே சார்? எஸ் 1 மார்க். அசைன்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, அசைன்மெண்ட் வந்து டீடைல்டு ஆன்சர் நீங்க எழுதி கொடுக்குற போல இருக்கும். எழுதி எனக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்புற போல இருக்கும். நான் உங்களுக்கு வந்து யூனிட் முடிஞ்ச பிறகுதான் பிடிஎஃப் கொடுப்பேன். நீங்க அதுக்குள்ளார பிடிஎஃப் கேட்காதீங்க. உங்களுக்கு சோர்சஸ் வந்து ஆன்லைன்லயே நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு எதர் எழுதி அனுப்பிடுவேன், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறேன். சோர்ஸ் நான் ஆல்ரெடி ஆன்லைன்ல டெவலப் பண்ற ஒரு சோர்ஸ் இருக்கு. எனக்கு டைப் பண்ண டைம் கிடைச்சா ஃபுல்லா உங்களுக்கு டைப் பண்ணி நீட்டாவே கொடுத்துறேன். அப்படி இல்லாட்டினா அந்த சோர்ஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புறேன். அதுல ஏதாவது மிஸ்டேக் கரெக்ஷன் இருந்தா நான் கரெக்ட் பண்ணி அனுப்புறேன். சார் ஓகே, குட். சார் அசைன்மென்ட் வீடியோ பார்த்து இந்த ஓபன் எழுதிக்கலாமா சார்? யூ கேன் டு தட். நீங்க இதே லெக்சர் வாட்ச் பண்ணலாம், எப்படி வேணும் இதெல்லாம். பட் யூ கோட் டு சப்மிட் அசைன்மெண்ட். ஆனா என்னன்னா, எல்லாத்தையும் புரிஞ்சு பண்ணது உங்களுக்கு நல்லது. ஃபியூச்சருக்கு வந்து உங்களுக்கு அது ஒரு பேஸ்மெண்ட் அமையும். ஏன்னா நமக்கு என்னன்னா, மெமரி பண்ணி கடைசி நாள் எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சுதான் பழக்கம். இவன் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுதான் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. மேபி சின்சியர் ஸ்டூடெண்ட் என்னன்னா ரெகுலரா டெஸ்ட் எழுதுறது இந்த மாதிரி பண்ணிருப்பீங்க. பட் என்னைக்குமே அந்த கடைசி நாளை தூக்கி போட்டுருங்க. எவ்ரிடே கொடுக்குற அந்த 20 நிமிஷம் 30 நிமிஷத்தை லெக்சர்ஸ் வாட்ச் பண்ணிடுங்க. அவங்களுக்கு எந்த சோர்ஸ் பார்த்து எழுதுனாலும் எனக்கு அசைன்மெண்ட் கரெக்டா பண்ணிடுங்க. அதே போல குவிஸ் கரெக்டா ஆஜர் ஆயிடுங்க. மேபி அரௌண்ட் உங்களுக்கு எந்த டைம் பார்த்துட்டு நான் சொல்றேன். ஏன்னா மண்டே வந்து உங்களுக்கு என்ன டைம் டேபிளோட நீ இப்பவே சொல்லிடுறேன் எந்த டைம்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சார் டெஸ்ட் வாட்ஸ்அப்ல அனுப்பிடணுமா இல்ல? நீங்க கவலையே படாதீங்க, உங்களுக்கு லிங்க் வரும். நீங்க ஆன்லைன்லயே அதை அட்டெண்ட் பண்ற போல இருக்கும். அதனால எல்லாரும் என்ன செய்யறீங்கன்னா, கொஞ்சம் அன்னைக்கு நெட் கிடைக்கிற போல பாத்தீங்க. 10 நிமிஷத்துல குவிஸ் எண்ட் ஆயிடும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா மண்டே செகண்ட் ஹவர் பிசிக்ஸ் 11 to 11:45. நான் கிளாஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு குவிஸ் லிங்கை உடனே ஷேர் பண்ணுவேன். 10 நிமிஷம். அந்த குவிஸ் நீங்க முடிச்ச உடனே அந்த எக்ஸாம் எண்ட் ஆயிடும். அதுக்கு மேல 11 மேபி நான் எப்ப கிளாஸ் முடிக்கிறேனோ முடிச்ச பிறகு அப்படியே உங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணிடுறேன். ஃபைன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ், பிடிஎஃப் பண்ணலாம். உங்களுக்கு ஜேபக் இல்ல சில பேருக்கு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ண தெரியாது, ஜேபக் சப்மிட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டினா நீங்க எப்படி வேணாலும் சப்மிட் பண்ணுங்க. ஆனா பேஜ் நம்பர் போட்டுருங்க. பேஜ் 1 2 3. நிறைய பேர் பேஜ் நம்பர் போட மாட்டீங்க, மார்ஜின் போட மாட்டீங்க.
நீங்க அந்த ஒவ்வொரு அசைன்மெண்ட் பேப்பர்ஸ் என்ன செய்யணும் அடுக்கி வச்சீங்க. ரெகுலர் கிளாஸஸ் வரும்போது எனக்கு சப்மிட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபைனல் அசஸ்மெண்ட்டுக்கு யார் ஒழுங்கா ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மார்க் கொடுக்க சப்போஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணவும் எங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் குயிஸ் வந்து உங்களுக்கு 1 மார்க் பேஸ் சாய்ஸ் அண்ட் சூஸ் பேஸ்ட் ஆன்சர் கொடுப்பேன். நெக்ஸ்ட் குயிஸ் வந்து எப்படின்னா ப்ராப்ளம் டைப்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் என்ன ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கல. ஒரு கிளாஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் கொடுப்பேன். பிளஸ் சில 2 மார்க்ஸ் கொடுப்பேன். 16 மார்க் வந்து நீங்க உட்காந்து எந்த அளவுக்கு ரிலேபிளா எழுதுறீங்கன்னு தெரியாது. பட் நான் அதை அசைன்மெண்டா கொடுத்துறேன். யூ கோ டு ஸ்டடி. அவ்வளவுதான். உங்களுடைய வேலை படிக்கிற வேலை மட்டும்தான். பட் உங்களுக்கு நீங்க வந்து என்னன்னா நான் எழுதுறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு எழுதுறேன், நான் புரிஞ்சுட்டு படிக்கிறேன். உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க, அவ்வளவுதான். ஸோ நான் உங்க இங்க இருந்து ட்ராக் பண்ண முடியாது. உங்களை நீங்க எப்படி எழுதுறீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால யூ காட் டு பி ஹானர் ஃபார் யுவர் செல்ஃப். எஸ் எஸ் சார். ஓகே ஃபைன். ஷால் வி லீவ் நவ? எஸ் சார். எஸ் சார். Okay, see you then. Thank you all. Thank you sir. Thank you, sir. Okay, bye. Thank you, sir. Okay, thank you. Thank you, sir. Thank you, sir. Okay, good. Thank you, sir. Good.